ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புதுசாக யாராவது வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்கங்க. புதிய மற்றும் பழைய நண்பர்களுக்கு வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வெள்ளச்சி நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாயிடுச்சுங்க. அது ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். நம்ம வாய்ஸ் கொடுக்காம சாங் மட்டும் வச்சு போட்டனால நிறையா பேர்த்துக்கு அதை பற்றி குழப்பமாக இருக்கும். இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேறு ஷார்ட்ஸ் போகிறப்பலாம் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் நான் அந்த வீடியோங்க. இப்போ வெள்ளச்சி ஓரளவுக்கு நல்லா தேறிட்டாங்க. ஆனால் உடம்பு தான் ரொம்ப இழைச்சிருச்சு. இது எப்படி வந்துச்சுன்னு எந்த குறையுமே சொல்ல முடியலங்க. என்னாச்சுன்னே எங்களுக்கே தெரியலை. இந்த இந்த மாதிரி நடக்க முடியாததுக்கு போனதுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி தாங்க கோமாரி நோய் தடுப்பூசி போட்டாங்க. நம்ம கேம்ப் மாதிரி போட்டிருந்தாங்க. ஊர்களுக்குள்ளே போய் நம்ம போட முடியலை. அதனால் வீட்டில் இருந்துட்டோம். பூ வேறு எடுக்கிற வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ரோட்டு ஓரமாக இருந்தனால அவங்களே வாலண்டரியாக போட்டு விட்டாங்க. அப்போயுமே நம்ம வெள்ளச்சியை மட்டும் தவிர்த்துருக்கணும். ஏன்னா போன தடவை கோமாரி ஊசி போட்டப்போயே பார்த்திங்கன்னா வெள்ளச்சி ரொம்ப சிரமப்பட்டுச்சு. தீனி சாப்பிடலை, தண்ணி குடிக்கலை, அந்த மாதிரியாகவே இருந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் சரியாச்சு. அதோட அவளுக்கு வயசு வேறு ஆயிடுச்சுல, 6 கன்றுக்குட்டி போட்டுருச்சு. இந்த தடவையும் பார்த்திங்கன்னா செனை இன்னும் வெள்ளச்சி பிடிக்கலைங்க. ஒரு தடவை செனை ஊசி போட்டோம். அதுக்கப்புறம் செனை பிடிக்கலை, என்னன்னு தெரியலை. சரின்னு அப்படியே விட்டுட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோமாரி ஊசி போட்டப்போயும் ஒரு 2 நாளாக ரொம்ப உடம்பு சரியில்லை. அதாவது வயிற்றுப்போக்கு மாதிரியும் வேறு போக ஆரம்பிச்சிருச்சு. ஏற்கனவே வேறு அதால் கீழே குனிஞ்சு சாப்பிடவும் முடியல, தண்ணியும் குடிக்க முடியலை. வயிற்றுப்போக்குனால ரொம்ப ஒரு டீஹைட்ரேஷனாகவே அதுக்கு ஆகியிருந்திருக்கு மாட்டிருக்கு. அதுக்கு முன்னாடியுமே அதுக்கு செரிமான பிரச்சனை இருக்க மாட்டிருக்கு. எதை கொடுத்தாலுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு 2 நாளைக்கு நல்லா போடும், அப்புறம் 2 நாளைக்கு இப்படியே வயிற்றுப்போக்கு மாதிரி இருக்குங்க. சரி அப்படியே சரியாயிடும் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டோம். 2வது கோமாரி ஊசி போட்டப்பையும் 2 நாளாக அது சரியாக தீவனம் தண்ணி எடுத்துக்கிடலையா. இது எல்லாம் சேர்ந்துருச்சு. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம கோமாரி ஊசி போட்டதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு அப்புறம் 3 நாள் 4வது நாள்லலாம் கொஞ்சம் கீழே குனிஞ்சு அதால் சாப்பிட முடியாட்டினாலும் ஓரளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் அப்பாடா நிம்மதியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஊசி போட்டு 2-3 நாள் கழித்து நல்லா ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் தாங்க நம்ம மாட்டவே வெளியில் கட்டியிருந்தோம். நைட்டு பார்த்திங்கன்னா 2 நாளாக மழை பெஞ்சிச்சுங்க. ரொம்ப பெருமழைன்னு சொல்ல முடியல. பெருமழையாக இருந்துச்சுன்னா எப்படியாவது பிடிச்சி கட்டிடுவாங்க. கொஞ்சம் 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 லைட்டாக பேஞ்சிச்சுல்ல, அந்த ஈரம் இதுக்கு ஒத்துக்கிடலையாட்டிருக்கு. அந்த ஊசி போட்ட எஃபெக்ட் வேறு 2-3 நாள் கழிச்சு. சரி வெயிலாக தானே எப்பொழுதும் இருக்குது, எல்லாம் ஊசி போட்டும் காய்ச்சலில் ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு, இனி என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அசால்ட்டாக விட்டது தாங்க அப்படி ஆகிப்போச்சா என்னவோ தெரில. அதுக்கு மழையில் நனைஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்களா அதோட மேலில் எவ்வளோ பெரிய புண்ணு, சிரைப்பு காயம் பாருங்கள். பாவமாக இருந்துச்சு. படுக்கிறப்ப அதே மரத்தில் சரைச்சிக்கிட்டு விழுந்த வாக்கில் ஒரு 2-3 இடத்துல நல்லாவே காயப்பட்டுருச்சு. எவ்வளோ இழைச்சி போயிட்டா பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஊசி போட்டதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சு. நம்ம மழையில் நனைஞ்சதே பிரச்சனையாயிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்சிடென்ட் நடக்க முடியாமல் போனதுக்கு அன்னைக்கு நைட்டு அண்ணா நைட்டு 1:30க்கு எழும்பி மாடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா எல்லா மாட்டையுமே பொதுவாக பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளச்சியை மட்டும் காணாங்க. அந்த குச்சி உடஞ்ச வாக்கில் அதை காணாமல் போச்சு. கொஞ்சம் தூரம் நம்ம வீட்டை விட்டு கொஞ்சம் தூரம் ஒரு பக்கத்தில் படுத்துருந்துச்சுங்க. இவர் பயந்துட்டார், என்னன்னு தெரியல இங்கே போய் படுத்துருக்குதுன்னு. அதுக்கு உடம்பு முடியாமல் நடக்க முடியாத தொய்வாக இருக்கவும் போயிட்டு அதால் ரொம்ப தூரம் நடக்க முடியலன்னு ஒரு இடத்துல படுத்துருச்சாட்ருக்குங்க. அது எங்களுக்கு தெரியலை. அதுக்கப்புறம் இவர் பிடிச்சிட்டு இங்கே பார்க்குறப்ப நடக்கவே முடியாமல் ரொம்ப தடுமாறி நடந்துச்சு. சில மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த குச்சியில் கட்டியிருப்பாம்ல, இந்த மாதிரி நடக்க முடியாத மாடுகள் அந்த குச்சியில் அப்படியே படுக்கிறேன்னு விழுந்து அது குத்தி கூட இறந்துருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இறந்துருக்குது மாடுகள் அப்படின்னு வேறு பயமுறுத்துனாங்களா. எங்களுக்கும் அந்த ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா தெரியும்ல நம்மளுக்கு அது டயர்டாக இருக்கப்போ அந்த குச்சியில் விழுந்துரும்ல படுக்க முடியாதப்ப அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு பயத்திலே இருந்தாங்க. உடம்பு முழுவதும் பார்த்திங்கன்னா காது உடம்பு எல்லாமே ஜில்னஸாக இருந்துச்சு. இவர் ரொம்ப பயந்துட்டார். இது அந்த குளிர்ச்சி ஒத்துக்காமல் அந்த ஊசி போட்டது வயிற்றுப்போக்கு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சாட்ருக்குங்க. இது தெரியாமல் ஏதோ விஷந்தான் கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நைட்டு 1:30க்கு நம்ம மாடுக வளர்க்குறோம், நம்ம படுற கஷ்டம் நம்மளோட போட்டுன்னு விட்டுருவோம். அடுத்தவங்களை யாரை கேட்குறது, எப்படி போய் கூப்பிட்றதுனே சொல்லி அந்த குழப்பத்திலேயே நைட்டே நாங்கள் விடிய தூங்கவே முடியலைங்க. ஒரு வழியாக மாடு படுக்கவும் வந்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு ஜில்னஸாக இருக்கவும் நாங்கள் பயந்துட்டோம், ஏதோ விஷம் தீண்டிருச்சு, அதனால தான் மாடுகளுக்கு இப்படி ஜில்லுன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் ஊர் சைடெலாம் காதை அறுத்து விடுவாங்க. பொதுவாக நாட்டு மருந்து மாதிரி இந்த மாதிரி செய்வாங்க. காதை அறுத்து விட்டு எருக்க இலைன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு தட்டி விட்டாருங்க. எனக்கு அப்படி இருந்தாலும் எனக்கு டவுட்லாம் இல்லை, விஷம்லாம் கடிச்சிருக்காது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஏதோ ஒரு உடல் நல குறைவுன்னு சொன்னேன். இவங்க தான் இல்லை இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நாங்களும் படுத்துட்டோங்க. அப்புறம் விடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி படுத்த மாதிரி கிடந்துச்சு. மாடு ஒரு மாதிரி ஆன மாதிரியாகவும் வீட்டுக்காரரு அவர் சரியாக கவனிக்காமல் அந்த பதட்டத்தில் ஏதோ ஆயிடுச்சாட்டிருக்கு, இறந்துடுச்சோ என்னமோங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு என்னையை கூப்பிட்டாரு. அப்புறம் போய் பார்த்தா நல்லா தாங்க இருந்துச்சு. அப்புறமேட்டுக்கு அந்த குச்சியில் கட்டியிருந்ததை நம்ம மரத்துக்கு மாற்றி கட்டிடலாம்
அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இந்த மரத்தில் கட்டுறப்ப தாங்க அந்த மரத்தோடு அணைஞ்சிட்டு விழுந்த வாக்கில் அந்த முதுகெல்லாம் காயமாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடுச்சு. வெயிலில் படுத்துக்குச்சுங்க. அதில் வந்து நகர்த்தவும் முடியலை. அப்போ தான் அழகுமணியை பிடிச்சிட்டு விட்டா மகளுக்காவது எந்திரிக்குதா என்னமோன்னு சொல்லிட்டு பார்த்தா பாலும் கறக்க முடியாமல் ஆயிடுச்சு. ஏன்னா படுத்துக்கிட்டு எந்திரிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வேறு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இப்படி நடக்கிறது காலையில் ஒரு 7 மணிக்கே டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணால் மாடு வளர்ப்பில் எவ்வளோ லாபம் வருது அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க. அதுக்கு உடம்பு முடியாமல் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா வர்ற டாக்டர்ஸ்லாம் ஒரு சேவை மனப்பான்மையாக இருக்க மாட்டாங்க. இஷ்டத்துக்கு காசை அள்ளி வீசிடுவாங்க மாதிரி, இஷ்டத்துக்கு காசு நம்ம கொடுக்குற மாதிரி இருக்குங்க. ஒரே ஒரு குளுக்கோஸ் போட்டாங்க. நானும் 2 டைம் 3 டைம் ஃபோன் பண்ணி மதியம் 1:30க்கு தாங்க வந்தாங்க. வந்து ஒரே ஒரு குளுக்கோஸ் மட்டும் போட்டு ஒரு 2 டேப்லெட் கொடுத்தாங்க. இது மட்டும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 1200, அப்புறம் இன்னும் கால் சென்டர் அன்றைக்கி இதெல்லாம் சேர்த்து தனியாக வந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டு 2000 கிட்ட ஆகிடுச்சு. 2000 போனாலும் போயிட்டு போகுதுங்க. இருந்தாலும் நம்ம மாடு எந்திரிச்சிருச்சுல அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் இருந்துச்சு. டாக்டர் சொன்னார், குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் மாடுகளோட எலும்பெல்லாம் லேசாகிடும். நீங்கள் சூப்பர் நேப்பியர் தட்டையை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக கொடுக்காதீங்க, வைக்கோல் கொஞ்சம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சில அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு போனாங்கங்க. இப்போ வந்து வெள்ளச்சி நல்லா இருக்குதுங்க. எங்கள் வெள்ளச்சிக்காக ப்ரேயர் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த மாதிரி தவறு எதுவும் நடக்காமல் உங்கள் மாடுகளையும் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்ங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.